வணக்கம் அன்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம உருளைக்கிழங்கு எண்ணெய் பத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் ஸ்லைஸ் பண்ணும். ரொம்ப மெலிசா பண்ணிங்கன்னா ஃப்ரை வராது. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நான் அதை தண்ணியில் போட்டு வைக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு நிறம் மாறிடும். அதனால் நான் இதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு 4 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பூண்டு பவுடர். பூண்டு இல்லாதவங்க 2 பல் பூண்டு எடுத்து தட்டிக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் இல்லாதவங்களும் வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை பண்ணலாம். நீங்கள் வீட்டில் எப்படி அந்த மிளகாத்தூளையும் தனியாத்தூளையும் மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு பாதி வேக்காடு வந்த உடனே உருளைக்கிழங்க தண்ணியிலேருந்து எடுத்துடணும். வாங்க பார்க்கலாம். வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த உருளைக்கிழங்குல 2 விதமான ஃப்ரை செஞ்சு காட்ட போறேன். ஒன்று காரம் இல்லாம, ஒன்று காரம் போட்டது. இதுக்கு தேவையான பொருட்கள், காரம் போட்டதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் பொடி, பூண்டு, மஞ்சள் பொடி, ஜீரகத்தூள், உப்பு, பெருங்காயம் காரத்துக்கு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு தேவையான தாளிக்கிறதுக்கு எப்பவுமே எடுத்துக்கிற மாதிரி அந்த பொருள். காரம் இல்லாமல் செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். வாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தண்ணி கொதிக்குது. இந்த கொதிக்கிற தண்ணியில் நான் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க நான் போடுறேன். 1/2 வேக்காடில் நான் இதை எடுத்துருவேன். கவனித்து எடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப வெந்துட்டாக்கா ஸ்லைசஸ் போட முடியாது. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நான் இதில் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு கண்டிப்பாக வேகும்போது அதனோட ஒரு கலர் மாறும்போது நம்ம அப்படியே எடுத்துடணும். பாருங்க, வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் எடுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி நான் கொதிக்கிற தண்ணியிலேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஆறட்டும். சூடோடு எடுத்து நம்ம காரத்தில் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்லைசஸ்லாம் ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டின காரத்தை இந்த மாதிரி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஆறின பிறகு நான் என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பேஸ்ட்டில் இந்த பொட்டேட்டோவை 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி அதை அப்படியே பேனில் போடுங்க. பேனில் சுற்றி போட்டோன்னே ஆயிலை ஃபுல்லாக அப்படியே விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேனில் ஃபுல்லாக இந்த பொட்டேட்டோ ஸ்லைசஸை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ஒன்றா திருப்பி போடணும். அதே மாதிரி அதுவும் ஃப்ரை ஆன பிறகு இதை நான் அப்படியே வானலியில் மாற்றி நல்லா ஒரு ஃபுல்லாக மொத்தமாக ஒரு கலரி எடுத்துட்டு கருவேப்பிலையை பொரித்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ ஸ்லைசஸை போட்ட உடனே ஃபுல்லாக சுற்றிரும் எண்ணெயை விடணும். எண்ணெயை விட்டுட்டு தான் நான் அது விட்டுட்டேன். அதனால தான் இப்போ சொல்கிறேன். எண்ணெயை விட்டு அது ஃப்ரை ஆனோடனே அடுத்த பக்கம் திருப்பி போடணும். இந்த மாதிரி திருப்பி போடணும். இந்த மாதிரி திருப்பி போட்டு திரும்பியும் எண்ணெய் தேவைப்படும். திரும்பியும் சுற்றிரும் எண்ணெய் விட்டுட்டு திரும்பி நல்லா ஃப்ரை ஆன உடனே நீங்கள் எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆனோடனே
இதில் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களது காரம் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எந்த கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்த உடனே எடுத்துருங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கூட வேணும்னா நான் சில்லி ஆயில் காட்டியிருந்தேன் தெரியுங்களா, அந்த சில்லி ஆயில் கூட இதில் 1 ஸ்பூன் விட்டிங்கன்னா நல்லா சூப்பர் காரத்தோடு இருக்கும். நான் இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் சில்லி ஆயில் விட்டுருக்கேன். இதை பாருங்கள், நல்லா நல்ல காரத்தோடு இருக்கும். பாருங்கள் நல்லா எப்படி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் உருளைக்கிழங்கு எண்ணெய் பத்தை. பொட்டேட்டோ ஸ்பைசி ஸ்லைசஸ். வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் பேனில் ஃப்ரை பண்ண எல்லா பொட்டேட்டோவும் இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மொத்தமாக பெரட்டி ஃப்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. மெதுவாக பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சிடும். சூப்பராக அது இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இது சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, புளியோதரைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் செமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் பொட்டேட்டோ ஸ்பைசி ஸ்லைசஸ், உருளைக்கிழங்கு எண்ணெய் வித்தை.